ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளை காணும்படி செய்த ஆண்டவர் புதிய கிருபைகளினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த நாளின் பணிகளுக்கு முன்பதாக இப்படி பக்கத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் புது கிருபையினாலே கர்த்தர் நிரப்புவீராக. எங்களோடு கூட இடைவிடும் இதற்கு ஏற்ற மன்னாவை தானும் நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனை ஆயத்தமாக நாம் அனைவரும் எழுந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 122வது பாடலை நாம் பாடுவோம். பாவநாசப்பட்ட காயம் நோக்கி தியானம் செய்யும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 122வது பாடல். பாவநாசப்பட்ட காயம் நோக்கி தியானம் செய்வது ஜீவன் சுகம் நற்சகாயம் ஆறுதலும் உள்ளது. இரத்த வெள்ளம் பாய்ந்ததாலே அன்பின் வெள்ளமாயிற்று. தெய்வ நேசம் அதினாலே மானிடர்க்கு தோன்றிற்று. ஆடி பாய்ந்த மீட்பர் பாதம் தஞ்சம் என்று பற்றினேன். அவர் திவ்ய நேசமுகம் அருள் வீச காண்கிறேன். பாசத்தால் என் நெஞ்சம் பொங்கி துக்கத்தால் கலங்குவே. துக்கம் மாறி சாகா ஜீவன் அடைவேன். சிலுவையை நோக்கி நிற்க உமதருள் உணவே. தீர்த்தரத்தம் நெஞ்சில் பட சமாதானம் பெறுவேன். அவர் சிலுவை அடியில் நிற்பதே பாக்கியம். சொந்த திருமுகத்தினில் காண்பேன் திவ்ய உலகம். உம்மை நான் கண்ணார காண விண்ணில் சேரும் அளவும் உம்மை ஓயா தியானம் செய்ய என்னை ஏவியருளும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய செய்வதாக மகன் ரத்தத்தை நிறைந்ததாக எங்களுடைய செய்வதாக சங்கீதம் 51 முறையாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 51 முறையாக வாசிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது.
ஸ்தானத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி ஏறலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வாசிப்போம். அப்பொழுது நகரபடியும் சர்வாங்க நகரபடியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவேன். அப்பொழுது ஒரு பீடத்தின் மேல் காலைகளை கழுவுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, இந்த 2 நாட்களின் காலை ஆராதனையிலே பங்கு பெறுகிறவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அவருடைய கிருபையும் சமாதானமும் நம்மை பெருகுவதாக. 2 நாட்களிலே நம்முடைய காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரோடு ஒரு ஐக்கியப்படும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே முதலாவதாக இதனாலே தொடர் செய்தியாக புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொன்ன நானே என்று சொல்லி அவர் சொன்ன 7 வாக்கியங்கள் இருக்கிறது. ஐ எம் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள். நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே திராட்சை செடி என்று 7 விஷயங்களை ஆண்டவர் சொல்கிறார். நானே என்று சொல்லி அதை சொல்கிறார். ஒவ்வொரு நாட்களும் அதை நாம் தியானிப்போம். முதலாவதாக இன்று எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரத்தில் 48வது வசனம். இதுல கர்த்தர் சொல்லுகிற, இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. இந்த ஒவ்வொரு காரியத்திலும் நானே என்கிற வார்த்தை வேறொருவர் இல்லை என்பதை மறைபொருளாக கொண்டு வருகிறது. நானே ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். இது ஒவ்வொரு காரியத்திற்கு பின்பதாகவும் நான் மட்டும்தான் என்கிற காரியம் சொல்லப்படுகிறது. நானே உலகத்திற்கு ஒளியா என்றால் நான் மட்டும்தான் உலகத்திற்கு ஒளி என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் the என்கிற வார்த்தை பயன்படுது. I am the bread of the life, I am the door, I am the shepherd என்று சொல்லி அந்த the என்கிற வார்த்தை எப்பொழுது ஒரே ஒரு காரியம் இருக்கிற பொழுதுதான் பயன்படுத்தப்படும். இங்கே பார்க்கிறோம், நானே ஜீவ அப்பம் நானே என்று இயேசு தன்னை சொல்கிறார். ஜீவ அப்பம் என்றால் உயிருள்ள ஆகாரம் என்பதாக பொருள். அப்பம் என்றால் ஆகாரம், ஜீவன் என்றால் உயிருள்ள ஆகாரம் என்று இயேசு தன்னை சொல்கிறார். தன்னை குறித்து நான் ஜீவனுள்ள ஆகாரம் என்று சொல்கிறார். இந்த ஜீவனுள்ள ஆகாரத்தினாலே நமக்கு என்ன கிடைக்கும்? யோவான் 6வது அதிகாரத்திலே இயேசு சீஷர்கள் கூட இருக்கிற பொழுது கப்பல் நமக்கு போகும்படி இயேசு சொல்கிறார். கப்பல் ஏறி போகிறார்கள், பிரயாணப்பட்டாகிவிட்டது. ஆனால் மறுகரைக்கு போகிற பொழுது இயேசு அவர்களோடு கூட இல்லை. அப்பொழுது காற்றும் கடலும் அங்கே கொந்தளிக்கிறது. அதுக்கு மத்தியிலே இயேசு கடலின் மீது நடந்து வருகிறதை சீஷர்கள் பார்க்கிறார்கள். அவர் பேசுகிறார். அக்கறைக்கு போய்விட்டாயிற்று. இறங்குகிறார்கள். சீஷர்கள் மட்டும்தான் இறங்கினார்கள். அங்கே
கப்பர்நகூமில் இருந்து காத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சீஷர்கள் மாத்திரம்தான் தென்பட்டாரே ஒழிய அங்கு அவரை வேறு இயேசுவை காணவில்லை. இயேசுவை அதற்கு பின்பதாக தேடுகிற பொழுதுதான் அந்த 24ஆம் வசனத்திலே தேடி கப்பர்நகூமுக்கு மீண்டும் வருகிறார்கள். திபேரியாவிலிருந்து படகு ஏறுகிறார்கள். கப்பர்நகூமுக்கு வருகிற பொழுது இப்பொழுது இயேசுவை கண்டு கொள்கிறார்கள். இயேசு அங்கு இருக்கிறதையும் அங்கே அவர் பார்த்து, ரபி, நீ எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று சொல்லி விசாரிக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தி ஆகிறதுனாலேயே என்னை தேடுகிறீர்கள். சாப்பாட்டிற்காக மாத்திரமே என்னை நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்த காரியம் நீங்கள் அற்புதங்களை கண்டும் என்னிடத்தில் விசுவாசம் வைத்ததும் காரணம் அல்ல, வெறுமனே ஆகாரத்திற்காகவே என்னை தேடி வந்தீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று இயேசு அவரிடத்தில் பேசினார். அதுக்கு பின்பதாக சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அப்படி என்றால் இன்னொரு போஜனமும் இருக்கிறது. இயேசு, நீங்க வயிறுக்காக அந்த சாப்பாட்டிற்காக வருகிறீர்கள், அது அழிந்து போகும். அழிந்து போகாத ஒரு போஜனம் இருக்கிறது, அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போகிற அந்த போஜனத்திற்காக கிரியையை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரைத்து இருக்கிறார் என்று சொல்லி அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார். இந்த அப்பத்தை குறித்து மறைபொருளாய் பேச துவங்குகிறார். அவர்களுக்கு இன்னும் புரியவில்லை. அதற்கு பின்பதாக நாங்கள் எப்படி பிதாவின் சித்தத்தின்படி கிரியை செய்வது என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் அனுப்பினவரை, பிதா அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர் இந்த உலகத்திலே மனிதராய் பிறந்தார், இந்த உலகத்திலே வாழ்ந்தார், நமக்காக பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சுமந்தார், இன்னும் உயிர் தெழுந்து பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், மீண்டும் வருவார் என்று இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அதுதான் அங்கே பார்க்கிறோம். அதுதான் அதற்கேற்ற கிரியையாக இருக்கிற, தேவனுக்கு ஏற்ற கிரியை, பிதாவுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். அதற்கு பின்னதாக சொல்கிறார், என்ன அடையாளத்தை காண்பிக்கிறேன்? வானத்திலிருந்து அவர்களுக்கு புசிக்க ஆகாரம் கொடுத்தார்கள் முன்னோர்கள், ஆதிபிதாக்கள் அப்படிதான் செய்தார்கள், எல்லாரும் வனாந்தரத்தை போஷிக்கப்பட்டார்கள், இது என்ன அடையாளத்தை கொடுக்கிறேன் என்று இயேசுவிடத்தில் கேட்கிற பொழுது அப்போதுதான் தன்னை சொல்லுகிறார், வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே சொல்கிறார். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். இதுதான் ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். இதுதான் இந்த நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை கொண்டு போகும், அது உங்களுக்குள் ஜீவனை கொடுக்கும். அதுதான் பேசுகிறார், ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அதுதான் ஜீவ அப்பம். உலகத்தின் ஆகாரத்திற்காய், உலகத்தினுடைய செல்வங்களுக்காய், உலகத்தின் பெயர் பிரஸ்தாபங்களுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அழிந்து போகாத ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அதற்கென்று உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஜீவ அப்பத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உலகத்தின் சாப்பாட்டிற்காக 5 அப்பம் 2 பேரை கொண்டு அவர் போஷித்தார், ஆகவே அவர் பின்னாடியே ஓடுகிறீர்கள் இயேசுவை தேடி. இதுக்கு அல்ல, இந்த நித்தியத்திற்கு உங்களை ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றுதே அந்த ஜீவ அப்பத்தை நாடுங்கள் என்று இயேசு சொன்னார். அதற்கு பின்புதான் அவர்களுக்கு விடுதலை, ஆண்டவரே இது எப்போதும் எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று கேட்கிற பொழுதுதான் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. 35 வசனத்தில் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே, உயிருள்ள ஆகாரம் அல்லது பரலோகத்திற்கு உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஜீவனுள்ள ஆகாரம், ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். நீங்கள் எவ்வளவு என்னிடத்தில் இருந்து என்னை நீங்கள் விசுவாசியாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லி இயேசு அங்கே பேசுகிறார். அதற்கு பின்பாக சொல்கிற காரியங்கள், பிதாவானவர்களுக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஜீவ அப்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஜீவ அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். அதுதான் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வழியாக இருக்கிறது. அங்கே சொல்கிறார், அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையாகிலும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. இந்த ஜீவ அப்பமாகி இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த ஜீவ அப்பமாகி இயேசு யாரெல்லாம் போஜனம் பண்ணுகிறார்களோ, இவர்களுக்கு எல்லாம் ஒரு ஆக்கினை அல்ல, மரணம் அல்ல, கடைசி எல்லாரும் உயிர் தெழுவார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் உயிர் தெழுவார்கள் என்று சொல்கிறார். உலகத்தில் சரீர பிரகாரமாய் மரணம் அடைந்தாலும் இந்த ஆத்துமாக்கள், இந்த ஜீவ அப்பமாக இயேசுவை உட்கொண்ட ஆத்துமாக்கள் கடைசியில் உயிர் தெழும். அது பரலோக ராஜ்யத்திற்கு வரும், நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி இந்த ஜீவ அப்பம் அவர்களை உயிர் உள்ளவர்களாய் காக்கிறது. இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். பின்பதாக பாருங்கள், நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதினாலே அவர்கள் முறுமுறுத்தார்கள்.
கொண்டார்கள். இது யூதர்களுக்கு ஒரு புதிதாக இருந்தது. என்ன சொல்லுகிறார்? நான் தான் ஜீவ அப்பம், என்னை சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார். இவரை எப்படி சாப்பிடுவது? இதனால் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லி, இவர் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, இவரை நாம் எப்படி சாப்பிடுவது, இவர் எப்படி விசுவாசிப்பது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு புதிய போதகமாக இருந்தது. ஆனாலும் இயேசு மறுபடியும் பேசுகிறார். இந்த முறுமுறுப்பை கேட்டு, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் என்று சொல்லி, அதுக்கு பின்பதாக தேவனிடத்தில் வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர், என்னிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். இயேசுவை ஆகிய ஜீவ அப்பத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு யாருடைய ஆத்மாவில் வசிக்கிறாரோ, யாருடைய உள்ளத்தில் இருக்கிறாரோ, அவர்கள் கடைசி நாளில் மரிப்பதில்லை, அவர்கள் உயிரோடு எழுப்புவார்கள். கடைசி நாளில் நான் அவர்களை எழுப்புவேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். பரலோகம் நமக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இதற்கு தகுதியானவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த 2 காலங்கள் இவை உருவாக்குவதற்காக தான் இந்த 2 காலங்கள். இன்னும் அதற்கு தான் பேசுகிறார். ஜீவ அப்பம் நானே. மீண்டுமாய் சொல்கிறார். இந்த பகுதியில் அதிகாரத்திலே 7 முறை தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவன், நான் தான் என்று சொல்லி 7 முறை அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். இந்த உங்கள் பிதா வனாந்திரத்திலே மன்னாவை புசித்து அவர்கள் மரித்து போனார்கள். மோசே அங்கே சீஷர்கள் பேசுகிறார்கள், பிதாக்கள் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார்களே, நீர் என்ன அடையாளம் கொடுக்கிறீர் என்று சொல்லி கேட்கிற பொழுது இயேசு சொல்கிறார், மோசேயின் மூலமாக அந்த வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அப்பத்தை புசித்தவர்கள், இந்த உலகத்தின் ஆகாரத்தை புசித்தவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இது ஜீவ அப்பமாகிய இயேசுவை, ஆத்தும ஆகாரத்தை புசிக்கிறவர்கள் மரிப்பதில்லை. கடைசியில் அவர்கள் உயிரோடே எழுப்புவார்கள், நான் அவர்களை எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு பாத்திரவான்களை நாம் பாருங்கள். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. இப்பதான் முழுமையாய் சொல்கிறார், என் மாம்சமே ஜீவ அப்பமாக இருக்கிறது. அதுதான் கடைசியில அவர் காட்டி கொடுக்கிற பொழுது முன்பதாக தன்னுடைய சீஷர்களிடத்திலே அவர் ராப்போஜனத்திலே அவர் பேசுகிறார். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது என்னுடைய சரீரம் என்று சொல்கிறார். தன்னுடைய சரீரத்தையே கொடுத்திருக்கிறார். தன்னுடைய சரீரத்தையே ஜீவ அப்பமாக, உயிருள்ள ஆகாரமாக அவர் தந்திருக்கிறார். இந்த சரீரத்திலே பானம் பண்ணுகிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். இயேசுவின் ரத்தத்தை குடிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள். அதற்காக எப்படி அவரை பிடித்தா சாப்பிடுவது, அவருடைய ரத்தத்தையா குடிப்பது இல்லை. அதற்கு நான் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அப்பத்தை அங்கு நினைவு கூறும்படி வைக்கிறார். சீஷர் இடத்திலே அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அதை பிட்டு கொடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். ஒரு கோதுமை அப்பம் என்பது வெறுமையாய் உருவாக்குகிறது அல்ல, அது விளைய செய்து அதை அடித்து அதை களத்திலே போட்டு அதை காய வைத்து அதற்கு அடித்து பதரை நீக்கி இன்னும் அதை இடித்து அதை உலுக்கி முழுமையாய் அதை உடைத்து அநேக பாடுகளுக்கு பின்பதாக அந்த கோதுமை பிரிக்கப்படுகிறது. இதே போல நான் அடிக்கப்படுவேன், பிற்கப்படுவேன் என்று சொல்லி தன்னை இயேசு வெளிப்படுத்துகிறார். ஒரு உடன்படிக்கையை சொல்லுகிறார். அவருடைய முதுகு உழுத நிலம் போல் இருந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவ்வளவாய் அவர் அடிக்கப்பட்ட ஒரு கோதுமை எப்படி அடிக்கப்படுமோ அதே போல தன்னுடைய சரீரம் அடிக்கப்படும் என்பதை அவர் நினைப்பூட்டுதலாக அப்பத்தை அங்கு அவர்களோட ஒரு உடன்படிக்கை ஞாபக குறியாக வைத்து என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். இன்னும் திராட்சை பழத்தை குறித்து பார்த்தால் அது முற்றிலுமாய் கடைசி வரைக்கும் பிழியப்படுகிற ஒரு பழம். மற்ற பழங்கள் அப்படி பிழியப்படுவதில்லை. அதனுடைய சாறை எடுப்பதற்கு சில காரியங்கள் தான் செய்யப்படும், அதற்கு பின்பதாய் தூரம் அவர்களை போட்டு விடுவார்கள். ஆனால் திராட்சை பழம் கடைசி வரைக்கும் முற்றிலுமாய் அது பிழியப்படும். அப்படிதான் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நான் சிந்துவேன் என்பதை நினைப்பூட்டும்படிக்காக தான் திராட்சை ரசத்தை அவர்கள் மத்தியில் வைத்தார். அதை நினைப்பூட்டுதலாக அவர்களுக்கு கொடுத்தார். அதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அவர்கள் மத்தியில் எழுதி கொடுக்கிறார். ஆகவே யாரெல்லாம் கர்த்தருடைய ஐக்கிய பந்தியில பங்கு பெறுகிறார்களோ, அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் யார் பெற்றுக் கொடுக்கிறார்களோ அவருடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். அதுதான் ஜீவ அப்பம். ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தன்னை ஜீவ அப்பமாய் இந்த உலகத்திற்கு தன்னையே தந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இது எங்கு ஆரம்பித்த ஒரு உடன்படிக்கை என்றால் லேவியராகமம் 24ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பி பார்த்தால் 5ஆம் வசனம் முதல் அங்கே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 24 5ஆம் வசனம் முதல்
அங்கே அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் எல்லாம் இந்த லேவியராகமத்தில் சொல்லப்பட்டு வருகிற பொழுது 12 அப்பங்கள் அங்கே சமூகத்தில் இருக்க வேண்டும். அந்த திரைக்கு பின்பதாக அங்கு இந்த மெல்லிய மாவை எடுத்து 12 அப்பங்களை சுட வேண்டும். இந்த 12 அப்பங்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் இருக்க வேண்டும். ஒரு 6 ஒரு தட்டாகவும் அதற்கு மேல் அடுத்த 6 இரண்டாவது தட்டாகவும் இருக்க வேண்டும். அதற்கு தூபம் காட்ட வேண்டும். அது தேவனுடைய பிரசன்னத்திற்கு அது ஈடாக இருக்கும் என்று சொல்லி அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இப்படி 12 அப்பங்கள் 12 கோத்திரத்திற்கும் நினைப்பூட்டுதலாக ஒவ்வொரு அப்பங்கள் 12 அப்பம் தேவ சமூகத்தில் இருக்கும். அது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும். இங்கு பலி செலுத்த வருகிறவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வருகிற அந்த குற்ற பலி என்று சொன்னால் அது முழுமையாய் சுட்டரிக்கப்படும். எங்கே பலிபீடத்தில் முற்றிலுமாய் சுட்டரிக்கப்படும். அதன் ரத்தம் பலிபீடத்தில் ஊற்றப்பட்டு அது முற்றிலும் அது சுட்டரிக்கப்படும். பாவ நிவாரணத்திற்காக செய்யப்படுகிறது என்று சொன்னால் அது பாதி வரைக்கும் அங்கே சுட்டரிக்கப்பட்டு மீதி ஜனங்களுக்கு பாவம் செய்த மனிதருக்கு கொடுக்கப்படும். அவர்களது பாளையத்திற்கு புறம்பே கொண்டு சென்று அதை குற்ற நிவாரண ஒரு காரியமாக பாவம் நிவர்த்தியானதற்கு ஒரு அடையாளமாக அதை அங்கே புசிப்பார்கள். ஆனால் ரத்தம் பலிபீடத்திலே ஊற்றப்படும். ரத்தம் ஊற்றப்படுகிற பொழுதுதான் அங்கே பாவ நிவாரணம் உண்டானது, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டானது. இப்படி இருக்கிற பொழுது இந்த 12 அப்பங்கள் அங்கே வைக்கப்படுகிறது. உதாரணமாக அதற்கு பின்பை பார்க்கிறோம். இந்த ஆசாரியர் தான் அதை எடுப்பார். 9ஆம் வசனத்திலே அது ஆரோனையும் அவன் குடும்பத்தாரையும் சேரும். அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள் நித்திய கட்டளையாகிய கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாக இருக்கும். இந்த 12 அப்பங்கள் கூடாரத்தில் வைக்கப்பட்டிருக்கும். இது யார் சாப்பிடுவார் என்றால் ஆசாரியன் மாத்திரம் சாப்பிடக்கூடிய ஒரு அப்பம். இதற்கு உடன்படிக்கையில் கர்த்தர் அப்படிதான் வைக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள் இருக்கிற அப்பத்தை வெளியே கொண்டு வரப்படாது, உள்ளேயே வைத்து ஆசாரியன் மாத்திரம் சாப்பிடுவார். அது பரிசுத்த இடத்திலே அவர் புசிக்க வேண்டும். வெளியே கொண்டு வர மாட்டார்கள். இந்த 12 அப்பத்தை ஒவ்வொரு ஓய்வு நாளுமாய் அதை மாற்ற வேண்டும் என்பதை எல்லாம் பின்பு வருகிற காரியத்திலே பார்க்கிறோம். ஆகவே ஆசாரியன் மட்டும் உட்கொண்டு வந்த ஒரு அப்பத்தை தான் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்பது வரைக்கும் இப்படிதான் நடந்தது. பலிபீடத்திற்குள்ளாக இந்த அப்பம் ஆசாரியர்கள் மட்டும் புசித்து வந்தார்கள். அவரோடு கூட ஆசாரியர்களோடு ரத்தம் பலிபீடத்தில் ஊற்றப்படும். அதற்கு பின்புதான் இந்த அப்பத்தை ஆசாரியன் மாத்திரம் சாப்பிடுவார். ஆனால் இயேசுவின் பிறப்புக்கு பின்பதாக அவர் தன்னையே ஜீவ அப்பமாய் ஒப்பு கொடுத்தார். என்னுடைய சரீரம் தான் அப்பம், என்னுடைய ரத்தம் தான் திராட்சரசம் என்று சொல்லி அதை ஒப்பிட்டு கொடுத்து அதில்தான் விடுதலை இருக்கிறது என்று சொல்லி தன்னையே எல்லாருடைய குற்றங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய பாவங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு ஒரே படியாய் நான் மறிக்கிறேன், இதனால எல்லாருக்கும் விடுதலை, எல்லா ஜனங்களுக்கும் உலகத்தின் சகல ஜனங்களுக்கும் விடுதலை, நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுப்பதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதற்கு பின்பதாக இன்று வரைக்கும் ஆசாரியர்கள் மாத்திரம் அல்ல, நாம் எல்லாரும் புசிக்கிறோம், எல்லாரும் அவருடைய பந்தையில வைக்கும் கொடுக்கிறோம், எல்லாருக்கும் ஜீவ அப்பம் கொடுக்கப்படுகிறது. இரத்தம் பலிபீடத்தில் ஊற்றப்பட்டது. அந்த அப்பங்கள் ஆசாரியர்கள் சாப்பிடுவார்கள், இரத்தம் பலிபீடத்தில் ஊற்றப்பட்டது. ஆனால் இப்பொழுது அப்பத்தை நாம் சாப்பிடுகிறோம், இரத்தம் எங்கே ஊற்றப்படுகிறது? நமக்குள், நம்முடைய ஆத்மாவாகிய பலிபீடத்தின் மேல் ஊற்றப்படுகிறது. இந்த ஆத்மாவுக்குள் இயேசு வாழுகிறார். அதுதான் முக்கியம். ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து நமக்குள் வாழ வேண்டும். இந்த ஆத்மாவை அவர் உயிர்ப்பிக்கிறாரா? இரத்தம் பலிபீடத்தின் மேல் ஊற்றப்பட்டது. அங்கே ஆசாரியர்கள் அப்பத்தை புசித்தார்கள். ஆனால் இன்று படுகிற உடன்படிக்கையிலே அவர் நமக்காய் அளிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை எல்லாரும் உட்கொள்கிறோம், எல்லாரும் அதில் ஐக்கியப்படுகிறோம். அந்த பலிபீடம் எப்படி இருக்கிறது? இருதய பலிபீடம், ஆலயம், இந்த ஆத்மத்தில் தான் வசிக்கிறார். இந்த பலிபீடம் எப்படி இருக்கிறது? இயேசுவின் ரத்தம் ஊற்றப்பட்டு கழுவப்பட்டதாய் நாம் இருக்க வேண்டும். அதுக்கு பின்னதாக நாம் பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை குறித்து நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் நாம் இருக்கிறோம். ஆத்துமம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இதை அறிந்து கொண்டு பரிசுத்தமாய் அவருக்கு சொந்தமாய் நாம் வாழ வேண்டும். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவ ஆவி நமக்குள் இருக்கிறது. இயேசு தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்த பின்பதாக இந்த ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து நமக்குள் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். இந்த ஆத்மா என்கிற இருதய பலிபீடத்திலே அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் ஊற்றப்படுகிறது. அவருடைய சரீரமாகிய அப்பத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இந்த ஆத்மா உயிரிழைய செய்கிறது. இதற்கு பின்பதாக நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஒரு நாள், ஒரு கடைசி நாளில் நான் அவர்களை எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரும் உயிர்த்தெழுகிற ஒரு மறுரூபமாகிற ஒரு நேரம் வரும். இந்த இயேசுவை விசுவாசி
விசுவாசித்து யாரெல்லாம் அவருடைய இந்த அப்பத்தோடு கூட ரத்தத்தோடு கூட பங்கு பெற்றார்களோ அவங்க எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அங்கே வாசிக்கும். 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் 1 பேதுரு 2:9 மன்னிக்கிறோம். 1 பேதுரு 2:9. நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு இந்த பழைய பாவம் ஆகிய இந்த பழைய குற்றங்கள், பழைய தவறுகள், பழைய தவறான யோசனைகள், நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் என்கிற அந்த இருளில் இருந்து அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான இயேசுவினுடைய பரிசுத்தம் என்கிற இந்த ஒளியை அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எப்படி இருக்கிறோம்? நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்பத்தை ஆசாரியர்கள் மாத்திரம்தான் அன்று சாப்பிட்டார்கள். இன்று கர்த்தருடைய கிருபையினாலே இயேசுவினுடைய அந்த பிறப்பு உயிர்த்தெழுதல் நிமித்தமாக, சிலுவையின் மீட்பு நிமித்தமாக நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்கிறோம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் நாம் மாறி இருக்கிறோம். எல்லாரும் அவருடைய அப்பத்திலே பங்கு பெறுகிறோம். எல்லாரும் அவருடைய ரத்தத்திலே நாம் பாரம் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஜீவனல்லாத இந்த சரீரத்திற்குள் ஆத்துமா உயிரடைகிறது, உயிர் பெறுகிறது. இந்த பலிபீடமாகி இந்த ஆலயத்திற்குள் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படுகிற பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். கடைசி நாளிலே நித்திய ஜீவனுக்கு அவர்களை நாம் எழுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த ஜீவ அப்பத்தை பயபக்தியோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் நாம் மாற்றப்படுகிறோம். பழைய முன்னிருந்த பாவங்கள், அந்த அந்தகாரம் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி இயேசுவின் ரத்தத்தினால் நமக்கு விடுதலையை கொடுத்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நம்மை வரவழைத்த தேவன் அவர். அதனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களாய், ராஜரீகமான ஆசாரியர்களை சந்ததியாய் நாம் மாறி இருக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்மை மாற்றி இருக்கிறது. இன்னும் கடைசியா யோவான் 6ஆம் அதிகாரத்தினுடைய 58வது வசனம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லி அவர்கள் முன்பதாய் வெளிப்படுத்தினார். பாவத்தின் மக்களாய் இருந்த இந்த அந்தகாரத்தின் ஜனங்களாய் இருந்த நாம் பரிசுத்த ஜனங்களாய் மாற்றப்படுகிறோம். ஒருவரும் நம்மை ஏற்றவர்களாக, நாம் மேன்மை உள்ளவர்களாக, ஒருவரை தாழ்த்தி அல்ல. நாம் எல்லாரும் பாவத்தின் ஜனங்களா இருந்தோம். எல்லாரும் ஒரே ஒரு நிலையில் தான் இருந்தோம், பாவத்தின் ஜனம். அல்ல, இயேசுவின் ரத்தம் நமக்காய் இந்த உலகத்தில் சிந்தப்பட்டு நம்மை மீட்டதினாலே பரிசுத்த ஜாதியாய் மாறுகிறோம். பாவத்தின் ஜாதியாய் இருந்தோம், இப்பொழுது பரிசுத்த ஜாதியாய் இயேசுவின் நாளே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயம், இந்த பலிபீடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். துர்க்குணங்கள் பாவத்தினால் நிறையாதபடி நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆத்துமா பரிசுத்தமாக இருந்தால் தேவன் தங்குகிற ஆலயமாய் இது இருக்கும். கடைசியாக அதே யோவான் 6ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அழிந்து போகிற போஜனத்திற்கு அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியைகள் நடப்பீங்க. முதலாவது பேச துவங்கின காரியம் இது. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக நீங்கள் கிரியை நடப்பீங்க. இந்த கிரியை நாம் நடப்பிப்போம். ஜீவ அப்பமாகிய இயேசுவோடு கூட திருப்பந்தியில நாம் ஐக்கியப்படுகிறோம். இந்த திருப்பந்தியில் ஐக்கியப்படுகிற பொழுது நம் அநேக விடுதலைகள் உண்டாகிறது. சரி, ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது, சரீர வியாதிகள் போகிறது, ஆவியிலே கொடுக்கிற கரைகள் எல்லாம் மாறி போகிறது. ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அவரோடு கூட ஐக்கியப்படுகிற கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆக விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தை நாம் பெற்றோம். ஏதோ ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறார்கள், வாங்கி சாப்பிடுவது அல்ல.
விலையேற பெற்ற அவருடைய சரீரம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய அவருடைய சரீரம். அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எவ்வளவு தகுதியற்றவர்கள். அது ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவை பயபக்தியோடு கூட நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது நமக்கு விடுதலை உண்டாகிறது. என் ஆத்மா உயிரடைய செய்கிறது. விலையேற பெற்ற இரத்தத்தை நாம் பெற்றுக் கொள்கிற பொழுது என் ஆத்மா உயிரடைகிறது. கடைசி நாளை நான் எழுப்புவேன் என்று சொல்லுகிற நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனம் இது. கடைசியாக இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் இந்த திருப்பதியிலே யாரெல்லாம் தகுதி அற்றவர்களாய் அல்லது சரியான ஆயத்தத்தோடு பங்கு பெறாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வருகிற ஆக்கினையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற அவருடைய சரீரம், விலையேற பெற்ற அவருடைய ரத்தம், இதிலே அபாத்திரராய் பங்கு பெறுகிறவர்கள் மீது ஆண்டுடைய வருகிற தேவ கோபாக்கினை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கலாம் அதிகம் தாமதமாகும். ஆகவே இந்த வசனங்களை வீட்டிலே போய் வாசித்துப்பார்கள். அந்த 20-30 வசனத்திலே கடைசியை பார்க்கிறோம். அபாத்திரராய் யாரெல்லாம் இப்படி எடுக்கிறார்களோ அவர்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்துவின் ரத்தத்தை, இந்த சரீரத்தை அவர்களை அபாத்திரமாய் யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள், தகுதி இல்லாமல் பாவம் செய்துவிட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படாமல் துணிகரமாய் யாரெல்லாம் இதில் பங்கு பெறுகிறார்களோ அவங்க எல்லாரும் அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், அநேகர் பலவீனரும் வியாதியுமாய் மாறி இருக்கிறார்கள் என்று வேதவசனம் எச்சரிக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் வருகிற பொழுது, ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வருகிற பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த ஆலயம் உயிர்ப்பிக்கப்படும். நித்திய ஜீவனுக்கு வரைக்கும் இந்த போஜனம் நமக்கு உயிர் கொடுக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்து நாம் பக்தியோடு கூட பங்கு பெறும். ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்வதற்கு இருதயத்தை திறந்து கொடுக்கும். பரிசுத்தமாக நம்மை காத்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். தலைகளை தாண்டி ஜெபிப்போம். ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் நீந்தேன் ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திறத்தாலே கனிங்க இருதயத்தை. அன்பின் கர்த்தாவே, இந்த வேளைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்கவும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானித்து எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஜீவ அப்பமாகிய இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். சீஷர்கள் இந்த உலகத்தினுடைய ஆகாரத்திற்காக ஓடினார்கள். ஆனால் அவரிடத்தில் சொன்னேன், நித்திய ஜீவனுக்கு என்று உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆகாரத்தை நாடுங்கள் என்று சொல்லி, ஜீவ அப்பம் நானே, உங்களை உயிர் பெற செய்கிற ஜீவ அப்பம் நானே, வானத்திலிருந்து இருந்து இறங்கி வந்த அப்பம் நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டு எங்களுடைய பாவங்களுக்காய் அடிக்க நொறுக்கப்பட்டு அதில் உயிர் திறந்தவராய் தேவனாய் இருக்கிறேன். இந்த விலையேற பெற்ற ரத்தத்தினாலே பலிபீடமாக எங்களுடைய இருதயம் அடலை கழுவப்படட்டும். இருதயத்தில் எவ்வளவோ மாசோடு கூட இருக்கிறோம், எவ்வளவு அக்கிரமங்கள் மீறுதல்களோடு கூட இருக்கிறோம். எங்கள் துணிகரமான பாவங்களை எல்லாம் கழுவுவீராக, எங்கள் பரிசுத்தப்படுத்துவீராக. ஒரு விசை ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. இந்த பலிபீடத்திலே நீர் வாசம் பண்ணுகிற பலிபீடம் ஆண்டவரே, பலிபீடத்தில் ரத்தம் ஊற்றப்பட்டு ஆசாரியின் அப்பத்தை புசித்தார்கள். இப்ப எங்க எல்லாருக்கும் உடன்படிக்கை ஆண்டவரே இது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக நாங்கள் எல்லாரும் இந்த ஐக்கியத்தில் பங்கு கொள்கிறோம். எல்லாரும் இந்த சரீரத்தை பெற்றுக் கொள்கிறோம். விலையேற பெற்ற இயேசுவின் சரீரத்தை, இந்த ஜீவ அப்பத்தை, உயிருள்ள ஆகாரத்தை எங்கள் கரங்களில் நாங்கள் பெற்று புசிக்கிறோம். இந்த ரத்தத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இந்த பலிபீடத்தின் மேல் ரத்தம் ஊற்றப்படுகிற பொழுது எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை புது பலனாய் மாற்றுவீராக. இந்த பரலோகத்திற்கு என்று எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. நித்திய ஜீவன் வரைக்கும் எங்களை ஜீவனுக்கு என்று இந்த போஜனமாய் இது எங்களை காக்க கடவுள் ஆண்டவரே. இந்த கரங்களை எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, அபாத்திரராய் இதில் நாங்கள் பங்கு பெறாதபடி தகுதியோடு கூட இருக்கவும் ஆண்டவரே, எங்களை நாங்கள் கழுவி பரிசுத்தப்படுத்தி ஐக்கியத்தில் பங்கு கொள்ளவும் ஆண்டவர் கிருபை தருவீராக. ஜீவ அப்பமாய் இந்த உலகத்திற்கு வந்தவர், இந்த உலகத்தின் போஜனங்கள் எல்லாம் அழிந்து போனது. வானத்திலிருந்து பொழிந்தருளப்பட்ட மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த அப்பங்கள் எல்லாம் மறைந்து போனது. ஆனால் ஜீவ அப்பமாய் இயேசு மறைந்து போவதே இல்லை. எங்களுக்குள் இருந்து வாசம் செய்து கிரியை செய்கிறேன். உங்களுடைய கரங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. நித்திய ஜீவனை எங்கள் அனைவரும் பெற்றுக் கொள்வதற்காக இருக்கிறவீராக. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. இந்த நாளின் பணிகளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாலும் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தியும் பிரயாணங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்கப்படுங்க. தெய்வக்கரங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த காலத்தில் கர்த்தரே உம்பாதத்தில்
தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவம் உணர்ந்தே கண்ணீர் சிந்த ஏவுமே மோட்ச வாசல் இயேசுவே போட்டு முன் எம் பேரிலே தூய ஆவி ஊற்றுமே உந்தன் இரத்தமே பயால் செய்த மன்றாடினார் சாக சம்மதித்ததால் சீயோன் நகர்காய் கண்டீ விட்டதாயும் தேவரீர் எங்கள் மேல் இறங்குவீர் நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போம் முன்னே தஞ்சம் நீயும் இயேசுவே ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வருவோம். இன்று பெண்கள் ஐக்கிய சங்க ஜெப கொள்கை மதியம் 12 மணிக்கு திருமதி டெய்சி நகமையுடைய இல்லத்தில் நடைபெறும்.